எந்த இடத்திலும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். அப்படிதான் மாஞ்சோலையிலும். மலையிலிருந்து துரத்தப்படும் வேதனையுடன் அதிகரிக்கும் குடும்ப பாரத்துடன் மாஞ்சோலையை பிரியும் சோகத்தையும் சுமக்கிறார்கள். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். பசுமை மாறாத பொதிகை மலையின் தென்றலும் அதில் கலந்துள்ள தேயிலை வாசமும் மாஞ்சோலையின் இயல்பானவை. இந்த இனிமையான சூழலில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தவர்கள் இப்போது வெளிப்படுத்துவது வேதனையை மட்டும்தான். இருண்டு போன தங்கள் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் விடுகிறார்கள் பெண் தொழிலாளர்கள். ஒரே வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான் இருந்தோம். இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையாக போகும்போது அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டம். நம்ம பசங்களுக்கு கூட கல்யாணம் முடிச்சு தனித்தனியாக போகிறாங்க, அந்த வருத்தம் கூட எங்களுக்கு இல்லை. இங்கேருந்து எல்லாரும் விட்டு பிரிஞ்சு போகிறவங்க வருத்தம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரை எங்களுக்குள்ள பெத்த தாய் மாதிரி தான் நாங்கள் யோசிச்சிருக்கோம். இது வரைக்கும் இன்னுமே சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கே தெரியல. வாழ்வா சாவா அப்படிங்கிற தெரியாமல் இருக்கோம். நாங்கள் மனநல இதை விட்டு எங்களை சொல்லவும், நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல், போக இடம் இல்லாமல், இருக்க வீடு இல்லாமல், இதிலே நாங்கள் மரணம் அடைஞ்சிருவாங்கிற லெவலில் கூட நாங்கள் இருக்கோம். அந்த லெவலில் நாங்கள் இருக்கோம். ரேஷன் கார்டு யார் சார் மாற்றி தருவா? ஆதார் கார்டுக்கு பதில் சொல்லுங்க அரச. எங்கள் குடியுரிமையை பிடிங்கிட்டாங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கே போவோம்? எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். மாஞ்சோலையின் 8400 ஏக்கர் நிலம் கடந்த 90 வருடங்களாக பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் 1500 ஏக்கரில் மட்டுமே சாகுபடிகள் நடந்தது. இதில் தேயிலை பயிரிட்டிருப்பது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். தேயிலை மட்டுமில்லை, காஃபி, ஏலக்காய், மிளகு என பணப்பயிர்களும் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு மரங்களையும் வளர்த்துள்ளது பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி. இவற்றை எல்லாம் விளைவித்து நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டி தந்தவர்கள் பெண் தொழிலாளர்கள்தான். மாஞ்சோலை எஸ்டேட்டின் தொழிலாளர்களில் அதிக அளவில் இருந்தவர்களும் அவர்கள்தான். குடும்பம் குடும்பமாக வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களில் பெண்களுக்கே அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். குறைந்த ஊதியத்தில் அதிகப்படியான வேலை வாங்கலாம் என்பதே நிர்வாகத்தின் திட்டம். இப்போது மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்படுவதில் மனதளவில் அதிகம் பாதிக்கப்படுவதும் பெண்கள்தான். பதினாறு வயசுலேருந்து நான் வேலை பார்க்கேன். அதுக்கப்புறம் முழுசுட்டு வாங்கி கல்யாணம் முடிச்சு எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் வேலை பார்க்காரு. 2 பிள்ளைகள் 30 வருஷமாக ஆயிட்டு. ஒரு நாள் கூட நான் லீவ் போட மாட்டோம். ஒரு மேலைக்கு சேர்னாலும் காட்டில் போய் தான் வேலை பார்ப்போம். வீட்டில் இருக்கணும் எண்ணமே கிடையாது. என்ன செய்ய, எங்கள் கஷ்டத்தின் கூறாக நாங்கள் வேலை பார்க்கோம். இப்போ என்னென்னா தேல் தொட்டு போக சொல்லுதாங்க. எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். கம்பெனி எங்களை கைவிட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஏதாச்சும் நடத்தணும். வீடு இல்லை, வாசல் இல்லை. நாங்கள் பிள்ளைகளை தான் படிக்க வச்சுருக்கோம். 2 பிள்ளைகளும் படிக்க வச்சுருக்கு. என்ன செய்ய, எங்களுக்கு ஒரு ஊர்லேருந்து இது ஒரு வசதி இருந்தால் கூட நாங்கள் வீடு வாசல் கட்டிட்டு போக ஒன்றும் கிடையாது. இந்த காட்டில் மேட்டில் இங்கே பாருங்கள் களையாக இருக்குது. இதுலேயும் நாங்கள் நடந்து மேலே போனோம். கடந்த இருக்கும், பாம்பு இருக்கும், கரடி வேறு உள்ளுக்க வரும், பன்னி வேறு உள்ளுக்க வரும். அதையெல்லாம் சகிச்சு தான் நாங்கள் வேலை செய்யணும். நல்ல வேலை பார்த்துட்டு தான் இருந்தது. நஷ்டங்காங்க. நாங்கள் என்ன செய்யட்டும் நஷ்டம்னா? ஒரு ஹெக்டர் பரப்புக்கு 12 பெண்கள் என பொறுப்பெடுத்துக் கொண்டு மாஞ்சோலை எஸ்டேட்டை வளம் கொழிக்க வைத்துள்ளனர். ஆனால் இப்போது பிள்ளைகளை படிக்க வைத்ததை தவிர தங்கள் வருமானத்தில் வீடோ சேமிப்போ எதுவும் இல்லை என்பது மாஞ்சோலையை பிரியும் மகளிரின் வேதனை குரல். குறைவான இழப்பீடு, மலையை விட்டு விரைவாக வெளியேற வற்புறுத்துவது போன்றவை குறித்து நெல்லை ஆட்சியரிடம் முறையிட சென்றுள்ளனர் ரோஸ்மேரி உள்ளிட்ட சில பெண்கள்.
கண்ணீரை துடைக்க வழி தேடிய தாங்கள் அவமதிக்கப்பட்டதாக மேலும் கண்ணீர் சிந்துகிறார் ரோஸ்மேரி. நாங்கள் எங்களுக்கு இப்போ தற்போது இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை அடைக்க போகிறாங்கன்னு சொல்லவும் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகையில் கலெக்டர் வாங்கி அதை படிக்கலை, ஒன்றும் செய்யலை. உடனே அந்த உங்கள் பேர் என்னன்னு ஒரு 3 வார்த்தையும் விசாரித்தாங்க. இப்போ நாங்கள் அவள் பேர் ஜெயஸ்ரீ, என் பேர் ரோஸ்மேரி, இன்னொரு பொண்ணு பேர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். கலெக்டர் மனுவில் வாங்கிட்டு பார்க்காம அந்த பிள்ளையை நீங்கள் வெளியில் போங்க, நீங்கள் என்ன ரவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களால் தான் இந்த வேலையை வாங்க விடாமல் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பேசினாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அவங்க சொல்லியோ மக்கள் சொல்லியோ கேட்க மாட்டாங்க, அவரவர் விருப்பத்துக்கு தான் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை அதை பற்றியே நாங்கள் பேசலை அப்படின்னு, கம்பெனி எல்லாம் உங்களுக்கு தருதில்ல அப்படின்னு சொல்லி வெளியேற்றிட்டாங்க. பிறந்ததிலிருந்து உணர்வு பூர்வமாக வாழ்ந்த மாஞ்சோலையை விட்டு வெளியேற்றப்படுவதை சொந்த நாட்டில் இருந்து திக்கு தெரியாத காட்டிற்கு துரத்தப்படுவது போல உணர்கிறார்கள் மாஞ்சோலை பெண்கள். ஆனா வீடு கட்டுதளவுங்களுக்கு சம்பளம் கிடையாது இன்னைக்கு, தெரியுமா? இன்னைக்கு தாய் இழந்து, தாப்பனை இழந்து, சகோதரர் இழந்து, கணவரை இழந்துட்டோம் நாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சார் இன்னைக்கு கணவர் இழந்து தனிமையில வாடிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? இன்னைக்கு யார் சார்? ஆனா தேயிலை மூட்டை போய் தொட்டு நீதான் கணவன், இதான் மனைவி, இதான் பிள்ளைகள், இதான் குடும்பம் நினைச்சு வாழணும் சார். தேயிலையை தொட்ட உடனே அதை தொட்டு வணங்கிட்டு தான் நாங்கள் எடுப்போம். ஏன்னா இது நமக்கு ஒரு இலை, ஆனால் இலையா இருந்தாலும் இன்னைக்கு சொத்து உண்டாக்கி உண்டாக்கி பிள்ளைகள் படிப்பு தான் சார். நகை வேண்டாம், எங்களுக்கு சொத்து வேண்டாம். இன்னைக்கு வீடே கட்டாமல் நம்ம பிள்ளை படிக்கணும், நம்ம பிள்ளை படிக்கணும், இன்னைக்கு ஒரு ஜாப்பு போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும்னே ஓடி 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 உழைச்சி அப்படி பிள்ளைங்களை மட்டும்தான் படிக்க வச்சுருக்கோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் மகேஷ், செய்தியாளர் பாலவெற்றிவேலுடன் ரவிக்குமார்.